தமிழரின் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டங்கள் தொடரும். மக்கள் எழுச்சி பேரணியில் பிரகடனம். பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை போராட்டத்தில் 2 முடிவிடங்கள். பின்னணியில் யார்? வெளியானது உண்மை. சுமந்திரனின் அதிரடிப்படை பாதுகாப்பு அதிரடியாக விளக்கம். 27 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இன்று முதல் குறைப்பு. சர்வதேசமும் புலம்பெயர் தமிழர்களும் இலங்கைக்கு எதிராக சதித்திட்டம். சர்வதேச நீதிமன்றுக்கு இலங்கை நிறுத்தப்படும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் கோட்டை மோதலில் ஆபத்தில் சிக்கிய கோட்டபாயாவை காப்பாற்றியது நானே, பகிரங்கப்படுத்திய பொன்சேகா. கட்சி தலைவர்களை அவசரமாக அழைத்த மஹிந்த. எரியும் தீயில் எண்ணெயை பார்ப்பது போல வடக்கு கிழக்கில் போராட்டம். இராணுவ தளபதி தெரிவிப்பு. விமல் வீரவங்சவுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை, பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என பொதுஜன பெரமுன அறிவிப்பு. தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்தவர்களுக்கு ஆசிரியராக சந்தர்ப்பம், ஜனாதிபதி தெரிவிப்பு. அமெரிக்காவிடம் இலங்கை தூதுவர் அவசர கோரிக்கை. தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்தவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விசேட கவனம் செலுத்தியுள்ளார். கேகாலையில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது ஜனாதிபதி இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்துள்ளார். அனைத்து பாடசாலைகளின் கணினி தேவைகளையும் ஆராய்ந்து பூர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நாடு முழுவதும் கிராமப்புற தோட்டங்களை அண்மித்த சிறிய உள்நுழைவு வீதிகள் மற்றும் சிறிய வீதிகளை இணைக்கும் வகையில் அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை கூறிய ஜனாதிபதி, இனிமேல் அனைத்து நிர்மாண பணிகளும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ மற்றும் ஏனைய ஊழியர்களின் வெற்றிடங்களை நிரப்பவும் இப்பகுதியில் உள்ள காணி பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார். இலங்கையையும் அதன் தலைமையையும் இழிவுபடுத்தும் வகையிலான சில குழுக்களின் முயற்சிகளில் ஏமாற வேண்டாம் என அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் ரவிநாத் ஆரியசிங்க அமெரிக்க தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தவறான எண்ணங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் உலகளாவிய தொற்று நோயை மிக குறுகிய காலத்தில் எதிர்த்து போராடுவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் சாதகமான அம்சங்களை கருத்தில் கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தில் இடம்பெற்ற இலங்கையின் 73வது சுதந்திர தின நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் மத்திய மற்றும் ஆசியாவிற்கான பதில் செயலாளர் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட்-19 பரவல் காரணமாக அமெரிக்காவில் உள்ள இலங்கையர்கள் இணையம் ஊடாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான வடக்கு கிழக்கு தாயகம் முழுவதுமாக 5 தினங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட மக்கள் எழுச்சி பேரணியின் நிறைவில் பிரகடனம் ஒன்று வாசிக்கப்பட்டது. பிரகடனத்தில் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளான மரபுவழி தாயகம், சுய நிர்ணய உரிமை, தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆகியவையும், தமிழ் இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற இனவழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டுமெனவும், இதன்பால் தொடர்ச்சியாக ஜனநாயக வழியில் போராடுவோம் என உறுதி கொண்டுள்ளார்கள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி போராட்டத்தில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக எமது சுயநிர்ணய உரிமைகளை கேட்டு வருகின்றோம். தமிழராகிய நாம் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பை தாயகமாக கொண்ட ஒரு தேசிய இனம். எங்கள் தலைவிதியை தீர்மானிக்கும் சகல உரிமையும் எமக்கு உள்ளது. எமது இந்த பிறப்புரிமை தொடர்ச்சியாக மறுதளித்து எம்மை அடக்கி ஆள்வதற்கே ஸ்ரீலங்கா தேசம் விளைகின்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கை தீவு பிரித்தானியாவின் காலனித்துவத்திலிருந்து விடுதலை அடைந்த காலம் முதல் தமிழ் சமூகமாகிய நாம் எமது சுய நிர்ணய உரிமையை வலியுறுத்தி சாத்வீக முறை போராட்டங்களை மேற்கொண்டு வந்தோம்.
இப்போராட்டங்கள் வன்முறையினூடாக அடக்கப்பட்டதினால் ஆயுத போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம். இந்த தமிழ் மக்களின் தேசிய ஆயுத போராட்டம் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினால் கொடுங்கரம் கொண்டு மிக பெரும் மனித பேரழிவினூடாக முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்டது. இந்த இறுதி யுத்தத்தின் போது இறுதி 6 மாதங்களில் மட்டும் 70,000க்கும் மேற்பட்ட எமது உறவுகள் கொல்லப்பட்டதை ஐநா செயலாளர் நாயகத்தின் உள்ளக மீளாய்வு குழுவினர் 2012 கார்த்திகை மாத அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். கை குழந்தைகள், சிறுவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர். 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் உண்மைக்கும் நீதிக்குமான சர்வதேச கருத்திட்டமானது தமிழ் பெண்கள் பாலியல் அடிமைகளாக கையாளப்பட்டு இலங்கை இராணுவத்தினரால் நடாத்தப்பட்ட பாலியல் வன்முறை கொடூரங்கள் பற்றிய பொதுநலவாய அலுவலகத்தின் 2013 சித்திரை மாதத்திற்குரிய அறிக்கைக்கு அமைவாக தமிழர் தாயகத்தில் 90,000க்கும் மேற்பட்ட யுத்த மூல விதவைகள் உள்ளனர். இவ்வாறு நீண்ட நெடிய காலமாக இனவழிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் எமது இனத்திற்கான நீதி தொடர்ந்தும் மறுக்கப்பட்டு வருகின்றது. யுத்தம் நிறைவடைந்து கடந்த 11 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கை இராணுவமயமாக்கி வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை அளிப்பதுடன் வடக்கு கிழக்கு பூர்வீக குடிகளான தமிழர்களின் இனப்பெரம்பலில் மாற்றத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்தை சிதைவடைய செய்து அவர்களது இருப்பை இல்லாமல் செய்வதற்காக பல வகையிலும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை செய்வதற்காக முன்னெடுத்து வருகின்றார்கள். இதன் அடிப்படையில் தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், நிலவள திணைக்களம், பௌத்த சாசன அமைச்சு மற்றும் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக பௌத்தமயமாக்கல் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது முனைப்போடு நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் வடக்கு கிழக்கில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட தொன்மை வாய்ந்த தமிழ் ஆலயங்கள் கையகப்படுத்தப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது எனவும் அத்துடன் தமிழ் தாயகம் எங்கிலும் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றும் வருகின்றது. இவ்வாறான நில அபகரிப்புகளுக்கு பௌத்த சிங்கள மயமாக்கலும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயகம் எங்கும் நிலை கொண்டிருக்கும் சிங்கள இராணுவம் உடனடியாக அகற்றப்படுவதுடன் இயல்பு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். சிவில் நிர்வாகங்களில் இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்படுதல் உடனடியாக நிறுத்தப்படுவதுடன் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள் மீதும் அதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுவதுடன் அவர்கள் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இது அவர்களின் பேச்சுரிமை, நடமாடும் சுதந்திரம் மற்றும் அடிப்படை மனித உரிமை மீறும் செயலாகும். அத்துடன் தமிழர் தரப்பில் உருவாகும் விடுதலைக்கான தன்னெழுச்சியான அரசியல் வெளியினை ஒடுக்குவதில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு குறியாகவே உள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்தும் பூர்வீக வாழ்விடங்களை அபகரித்தும் சிங்கள குடியேற்றங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட எல்லையில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை காணிகளை அபகரித்து சிங்கள குடியேற்றம் ஒன்றை உருவாக்க முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றது. மட்டக்களப்பில் உள்ள தமிழ் பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்குடன் பால் தரும் பசுக்களை திட்டமிட்ட வகையில் படுகொலை செய்யும் நடவடிக்கைகளும் நடந்தேறி வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக தமிழ் பூர்வீக நிலங்கள் வளங்கள் அளிக்கப்பட்டு சிங்கள குடியேற்றங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான தமிழரின் வாழ்வாதாரங்களை அளிக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இஸ்லாமிய மக்களின் மத ரீதியான பாரம்பரிய சமய சடங்கில் ஜனாசாக்களை புதைக்கும் செயற்பாடுகளை இல்லாமல் செய்து ஜனாசாக்களை இச்சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எரியூட்டி வருகின்றது. இதற்கு எதிராக போராடும் முஸ்லிம் சமூகத்தையும் அடக்கி ஆள முனைகின்றனர். இந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டு இஸ்லாமிய மக்களின் அடிப்படை மத உரிமை மதிக்கப்பட வேண்டும். அத்துடன் மலையக தமிழ் மக்கள் தங்களது நாளாந்த வாழ்வாதாரத்துக்காக 1000 ரூபாய் சம்பள உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர். அவர்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுவதுடன் அவர்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும். மேற்தரப்பட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளும் தமிழ் பேசும் மக்களும் முன்னெடுத்த தன்னெழுச்சி போராட்டம் வலியுறுத்தி நிற்பதாக தெரிவித்துள்ளனர். 27 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை இன்று முதல் தற்காலிகமாக குறைக்கப்படுகின்றது. சதோச விற்பனை நிலையங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும்
கியூ கடைகள் மூலம் சலுகை விலையில் பொருட்களை நுகர்வோர் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று முதல் 3 மாதங்களுக்கு இந்த சலுகை விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும், ஏப்ரல் மாதத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு வரை இந்த சலுகை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரனுக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. காரணம் குறிப்பிடாமல் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக எம். ஏ. சுமந்திரனின் தரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த அரசின் காலத்தில் எம். ஏ. சுமந்திரனுக்கு விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த போது அந்த பாதுகாப்பு விலக்கப்பட்டது. பின்னர் உடனடியாக மீளவும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு விலக்கப்பட்டுள்ளது. அவரது பாதுகாப்பு அணியினர் காரணம் குறிப்பிடாமல் மீள அழைக்கப்பட்டுள்ளனர். பொத்துவில் தொடக்கம் போலிகண்டி வரை பேரணியின் எதிரொலியாக இந்த நீக்கம் நிகழ்ந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. தனி வாகனத்தில் 7 பேரும் எம். ஏ. சுமந்திரனின் வாகனத்தில் ஒருவருமாக 8 விசேட அதிரடிப்படையினர் அவருக்கு பாதுகாப்பு வழங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் இனத்தின் ஒற்றுமையை காண்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட பொத்துவில் தொடக்கம் போலிகண்டி வரையான பேரணி மாபெரும் எழுச்சியுடன் நடைபெற்று முடிந்தாலும் சில விடயங்களில் சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளது. பேரணி ஒற்றுமையாக நகர்வதைப் போல் தோன்றினாலும் உள்ளக மோதல்கள் நிலவுவதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. அதன்படி முறையான திட்டம், சக கட்சிகள், மனிதர்களை அங்கீகரிக்கும் மனப்போக்குவமற்ற தன்மைகளினால் விமர்சனங்களின்றி கொண்டாடப்பட வேண்டிய இப்போராட்டம் சில விமர்சனங்களை சந்தித்துள்ளது. ஒரு உன்னதமான போராட்டம் நடந்து முடிந்த கையுடன் அதன் விமர்சனங்களை குறிப்பிடுவது யோசிக்கக்கூடிய விடயம். எனினும் இதை பற்றிய விமர்சனங்கள் முன்வைக்க வேண்டிய கடமை காணப்படுகின்றது. இந்த போராட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஒருமித்த தன்மை நிலவவில்லை. போராட்டத்தின் ஆரம்பத்தின் பின்னணியில் எம். ஏ. சுமந்திரன் தரப்பினர் செயற்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏற்பாட்டு குழு கூட்டங்களிலும் யாழ்ப்பாணத்தில் அனைத்து கட்சிகளும் அழைக்கப்படவில்லை. இதனால் ஆரம்பத்தில் தமிழ் தரப்பில் கணிசமான தரப்பை பின்தள்ள வைக்கும் ஒரு நிகழ்ச்சி திட்டம் நடக்கிறதோ என்ற ஐயம் கட்சிகளுக்குள் பரவலாக எழுந்து வந்தது. போராட்டத்தின் தொடக்கத்திலும் தமிழரசு கட்சி சுமந்திரன் தரப்பு முன்னிலை வகித்தது. போராட்டத்தை தமது வாய்ப்புக்காக அவர்கள் பயன்படுத்த விரும்புகிறார்கள் என மத்திய அரசியல் கட்சிகள் கருத்தினர். அனைவரும் கலந்து கொள்ளும் போராட்டத்தில் தனி புகழ் சுமந்திரன் அணிக்கு செல்வதை விரும்பாது சிவில் மத பிரதிநிதிகளின் ஊடாக அவர்கள் காய் நகர்த்த மோதல் வெடித்தது. இந்த போராட்டத்தில் முதல் 2 நாட்களில் எம். ஏ. சுமந்திரன், ரா. சாணக்கியன் அதிகளவில் முன்னிறுத்தப்பட்டனர். இரு தரப்பின் திரைமறைவு மோதல் 3ஆம் நாளில் திருகோணமலையில் சர்ச்சையாக வெடித்தது. பேரணியின் முடிவிடம் வடமராட்சி சுமந்திரனின் இடமாக இருப்பதனால் ஜாலில் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்த போது முடிவிடமாக ஒரு இடத்தை சிவாஜிலிங்கம் பரிந்துரைத்தார். ஆனால் முடிவிடத்தை யாரும் தீர்மானிக்க முடியாது, தாமே அதை தீர்மானிப்போம் என ஏற்பாட்டாளர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இப்படி ஏராளம் முரண்பாடுகள் காணப்பட்டது. இறுதியில் முரண்பாடானது வேறொரு தளத்துக்கு சென்றுள்ளது. இந்த விபரீதத்தில் வேலன் சுவாமிகள் தரப்பில் தவறுள்ளதா அல்லது சுமந்திரன் அணியின் தரப்பில் தவறுள்ளதா என்பது விவாதிக்க வேண்டிய விடயமல்ல. இந்த விபரீதத்திற்கு 2 தரப்பினரும் சம அளவில் பொறுப்பு ஏற்க வேண்டும். ஒரு மக்கள் எழுச்சியை பொறுப்பற்ற விதமாக கையாண்ட வரலாற்று தவறுக்கு 2 தரப்பினரும் சம அளவில் பொறுப்பேற்க வேண்டுமெனவும் தமிழ் வாக்காளர்கள் தமிழ் தேசிய கட்சிகளை விட்டு வெளியில் செல்லும் நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த எழுச்சியில் கணிசமான இளையவர்கள் பங்கேற்றிருந்தனர். அவர்களை உணர்வுடன் ஓரணியில் திரட்ட கிடைத்த வாய்ப்பை இம்மோதலானது 2 தரப்பினரும் நழுவவிட்டுள்ளனர். இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்ட கணிசமான இளையவர்கள் முதல் தடவையாக போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். கணிசமான அதிருப்தியில் அவர்கள் காணப்படுகின்றார்கள். அதற்கான பொறுப்பை 2 தரப்பும் சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை அடிப்படையாக வைத்து சர்வதேச அமைப்புகள் இலங்கை சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பிரதீப் மகாநாமகேவா. எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தை எதிர்கொள்வதற்கு இந்தியாவின் ஆதரவு மிகவும் முக்கியமானது என அவர் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இது தொடர்பில் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள
தீர்மானங்களுக்கு எதிராக இடைக்கால யோசனை ஒன்றை முன்வைக்கலாம். அவ்வாறான சூழ்நிலையில் இந்தியாவின் ஆதரவு இலங்கைக்கு மிகவும் அவசியமானது எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை எதிர்ப்பதை தானும் விரும்புவதாகவும் அந்த அறிக்கை நாட்டில் தற்போது காணப்படும் நிலைமைக்கு முரணானது என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை முன்வைத்தால் அதனை எதிர்கொள்வதற்கான திட்டம் அவசியம் என தெரிவித்துள்ள அவர், இலங்கையில் மனித உரிமை நிலவரத்தை முன்னேற்றுவதற்கான திட்டமும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். எதிரிக்கு முன்னால் திறந்த வெளியை கடப்பது ஆபத்தானது என்பதை நான் மீண்டும் கோட்டபாயாவுக்கு நினைவுபடுத்துவதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தனது சமூக வலைதள பதிவில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு எச்சரிக்கை குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1991 யாழ்ப்பாண கோட்டையை காப்பாற்றுவதற்கான போரில் நீங்கள் எதிரிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு திறந்த வெளியை கடந்து ஆபத்தில் சிக்கிய போது உங்களையும் உங்கள் படையணியையும் நான் உட்பட முதலாவது சிங்க படைப்பிரிவினர் காப்பாற்றினோம். இன்று 30 ஆண்டுகளுக்கு பின்னர் 2021 அரசியல் அரங்கில் நீங்கள் மீண்டும் அதே தவறை செய்ய மாட்டீர்கள் என நம்புவதாகவும் உங்கள் முகாமின் கட்டளையும் கட்டுப்பாடும் உடைந்து விட்டது என்பது இப்போது தெளிவாக தெரிகின்றது. உங்களுக்கு வாக்களித்த 69 மில்லியன் மக்கள் கேலி செய்வதன் மூலம் நீங்கள் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது. உங்கள் அதிகார பசி ஆட்சி அந்த சக்தியால் அளிக்கப்படும். எனவே கோட்டபாயாவுக்கு எனது அறிவுரை என்னவெனில், நாடு உட்பட பெரும் நெருக்கடியில் இருக்கும் நேரத்தில் நான் உட்பட பொது எதிர்க்கட்சியின் அரசியல் தலைவர்கள் மற்றும் நண்பர்களின் ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடாது. மேலும் இது பிரச்சனைகள் மற்றும் நெருக்கடிகளை அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கட்சி தலைவர்களுடனான அவசர கூட்டத்திற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். இதன்படி நாளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கட்சி தலைவர்கள் கூட்டம் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்குமாறு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பாக அமைச்சர் பிமல் வீரவன்ச 10 அரசியல் கட்சி தலைவர்களுடன் விசேட கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தார். அத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பொதுஜன பெரமுன கட்சி பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் விடுத்திருந்தார். இந்த நிலையிலே பிரதமர் கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டே வடக்கு கிழக்கு பகுதிகளில் போராட்டங்கள் இடம்பெற்றது என இராணுவ தளபதி சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்து தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற இவ்வாறான போராட்டங்கள் ஒரு சில தரப்பினரின் குறுகிய நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ள நிலையில் எரியும் தீயில் எண்ணெயை வார்ப்பது போல் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதே நேரம் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்பதால் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் ஏற்கத்தக்கவை என்றும் இராணுவ தளபதி சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இருப்பினும் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு சுகாதார நடைமுறைகளை மீறியவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.